ஒரு செய்தி வைரலாகிறது என்பதற்காக அது உண்மையாகிவிடுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சமீபமாக பிரபல மார்க்க பேச்சாளர் அப்துல் பாசித் புகாரி அவர்களை பற்றி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பரவி வருகின்றன. ஹவாலா பண பரிவர்த்தனை, பண மோசடி உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து வீடியோக்களும் பதிவுகளும் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். குற்றச்சாட்டு வேறு, குற்றம் நிரூபிக்கப்பட்டது வேறு. இப்போது சமூக வலைத்தளங்களில் யாராவது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்பதற்காக அதை உண்மை என்று நம்பி அடுத்தவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்வது சரியான விஷயம் கிடையாது. குறிப்பாக ஒருவருடைய கண்ணியம், குடும்பம், தொழில், மார்க்க பணிகள் ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய செய்தியாக இருந்தால் ஆதாரம் இல்லாமல் அதை பரப்புவது இன்னும் பெரிய தவறு. அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டுதலை கொடுக்கிறான். ஒரு செய்தியை ஒரு தீயவன் உங்களிடம் கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அதனால் இந்த விவகாரத்தில் அவர் குற்றம் செய்துவிட்டார் என்றும் சொல்ல வேண்டாம். அவர் மீது எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. உண்மை என்ன என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ விசாரணைகளும் ஆதாரங்களும் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தால் அவரிடம் ஒரு வேண்டுகோள். நீங்கள் உண்மையிலேயே ஒரு நிதி பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து அமைதியாக இருக்காமல் மக்களுக்கு வெளிப்படையாக விளக்கம் கொடுங்கள். உங்கள் மீது என்ன குற்றச்சாட்டு, உண்மையில் எவ்வளவு பணம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது, யாரிடம் எவ்வளவு கொடுக்க வேண்டியுள்ளது, உங்களால் முடிந்த அளவுக்கு ஆவணங்களுடன் தெளிவாக சொல்லுங்கள். தேவைப்பட்டால் நம்பகமான ஒரு வங்கி கணக்கு அல்லது சட்டப்படி சரிபார்க்கக்கூடிய உதவி வழியை வெளிப்படையாக அறிவிக்கலாம். உங்களை நம்பும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய பயான்களை கேட்டு பல பேர் பயனடைந்திருக்கிறார்கள். நீங்கள் உண்மையாகவே ஒரு நெருக்கடியில் இருந்தால் அதை வெளிப்படையாக சொன்னால் உங்களுக்கு உதவ முன்வரக்கூடிய நல்ல உள்ளங்கள் நிச்சயமாக இருக்கலாம். அப்படி உதவி கிடைத்தால் நீங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து சட்டப்படியான முறையில் வெளியே வந்து மீண்டும் உங்கள் மார்க்க பணிகளை தொடர முடியும். அமைதியாக இருப்பது சில நேரங்களில் பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கிவிடும். அதனால் குற்றச்சாட்டுகள் உண்மையில்லை என்றால் அதற்கான தெளிவான விளக்கத்தை கொடுங்கள். உண்மையில் ஏதாவது நிதி பிரச்சனை இருந்தால் அதையும் மறைக்காமல் வெளிப்படையாக சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நம்புகிறவர்கள் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள். ஆதாரம் இல்லாத செய்திகளை ஃபார்வர்ட் செய்யாதீர்கள். ஒருவரை பற்றி நாம் கேட்ட செய்தியை உடனே நம்பிவிடக்கூடாது. உண்மை தெரியாமல் ஒருவருடைய கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் பேசுவதும் பகிர்வதும் நமக்கு மறுமையில் பொறுப்பாக்கிவிடலாம். உண்மை என்றால் உண்மை என்று சொல்லலாம், பொய் என்றால் பொய் என்று சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன என்று தெரியாத நிலையில் தீர்ப்பு வழங்குவது மட்டும் வேண்டாம். அல்லாஹ் நமக்கு உண்மையை உண்மையாக அறிந்து அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை கொடுப்பானாக. ஆமீன். இந்த பதிவு யாரையும் குற்றவாளியாக்குவதற்காக அல்ல, உண்மை வெளிவரும் வரை பொய்யான செய்திகளை பரப்பாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.